ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுக்கு கூகுள். இன்றைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால் நான் எப்படி ஃபஸ்ட்டு பைக் வாங்கினேன், அதில் ஸ்டோரி என்ன, அது ஒரு பெரிய ஸ்டோரி. நான் ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் சும்மா சொல்லிட்டு விட்டுருக்கேன். ஓகே, இந்த வீடியோவில் அதைத்தான் பார்க்க போகிறோம். நான் எப்படி பைக் வாங்கினேன் வீட்டை கேட்டு அப்படின்ற மாதிரி. ஓகே, என்ன ஒரு 10 டேஸாக வீடியோஸ் வரையிலன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ற ஐஃபோன் கீழே விழுந்து உடைஞ்சிட்டு, அப்போ அந்த ஃபோன் டிஸ்பிளே ஓவராகவே கேஷ் சொன்னாங்க. அதோட சரின்னு சொல்லிட்டு ஒரு சாம்சங் ஃபோன் ஒன்று வாங்கின பிறகு என்னடா சாம்சங் ஃபோன் வாங்கின பிறகு என்னடா இதில் ஒரு வீடியோ போடுறான்னு சொல்லி மனசே உடைஞ்ச மாதிரி போயிட்டு, சரி ஓகேன்னு சொல்லி இப்போ திரும்ப என் ஃப்ரெண்ட் ஒருத்தனை வச்சு ஒரு டிஸ்பிளே ஒன்று வாங்கி என் ஃபோனை இப்போ திரும்ப ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஃபோன் கதை நமக்கு என்னத்துக்கு, வீடியோக்குள்ளே வரும். ஓகே, ஃபஸ்ட்டு நான் எப்படி பைக் வாங்கினேன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், நான் ஒரு 8ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு இருந்திருப்பேன். அப்போ நான் ஸ்கூலில் படித்து கொண்டிருக்கேன். அப்போவே பைக்குண்டா சரியான பைத்தியம். பைக்குண்டா அப்போ ஒரு ஆர்எஸ் சரியான ஃபேமஸ். அப்போ எனக்கு ஆர்எஸ் ரொம்பவுமே பிடிக்கும். அதோட ஃப்ரெண்ட்ஸுட்டெல்லாம் நான் பார்த்தா சொல்லுவேன், ஒரே பைக்கை தான் காய்ச்சிட்டு இருப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க மன்னாரில். அப்போ அவங்ககிட்டலாம் சொல்லுவேன், நான் வளர்ந்தா இந்த பைக் தான் வாங்குவேன், நான் ஓ லெவல் படித்த பிறகு வாங்குவேன், அப்படி இப்படி இந்த பைக் தான் ஓடும், இந்த பைக் தான் ஓடாது அப்படின்னு சொல்லி பைக்கில் அப்போவே எனக்கு நல்ல ஒரு இது. அதோட சரின்னு காய்ச்சிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னால், நான் ஒரு கிரேட் 10 2 வருஷம் ஆர்எஸ் தான் பிடிக்கும். அப்படி வாங்கினா ஆர்எஸ் தான் வாங்குவோன்ற மாதிரி. அதுக்கு பிறகு RC 200 வந்துச்சு. RC 200 மன்னார்லேயே எடுத்த புதுசு. அப்போ நான் பேர் சொல்ல விரும்பல. உண்மையிலேயே எங்களோட வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் எங்களோட அண்ணா ஒரு ஆள் தான், ஃப்ரெண்ட் அண்ணா ஒரு ஆள். அப்போ RC 200ல் பிளாக்கும் ஒயிட்டும் ஒரேஞ்சும் எடுத்தவர் அவர் தான். மன்னாருக்குள்ளே அந்த கலர் பெஸ்ட் எடுத்தவர். அப்போ அவர் எடுத்த உடனே அவர் இருந்தவர்கள் தான் வெளியிலே கொண்டு வருவார் பைக்கை. அப்போ சரி, அவர் கொண்டு வர நேரம்னுக்க அந்த பைக்கை பார்த்துட்டு, சரி நம்ம வளர்ந்தவன் இந்த பைக் தான் வாங்கணும் அப்படி. அதில் சவுண்டு சும்மா அட்டன்னு வரும், பைக் வேறு லெவலில் இருக்கும். அப்போ சரி ஓகே, அண்டுலேருந்து ஃபிக்ஸ் பண்ணால் படித்து வளர்ந்து எக்ஸாம் முடிஞ்ச பிறகு RC 200 தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி. அதோட பிக்கப்பும் அப்படி தானே. நான் அந்த RC அப்படி ஃபோன்லலாம் அடித்து பார்த்து அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, அது என்ன, இது என்ன, நெடுகையுமே அதே வீடியோஸ் தான் பார்த்து கொண்டிருப்பேன். RCட இது என்ன, டியூக்குட இது என்ன, அப்படி RCயை பற்றி சொல்ல போனால் வீடியோஸில் பார்த்தே தெரிஞ்சு கொண்ட விஷயம் நிறைய. RCயில் ஸ்டோரி அப்படி நிறைய பார்ப்பேன். அதுக்கு பிறகு ஓ லெவலுக்கு முருங்கன் படிக்க போயாச்சு. சரின்ட்டு அப்போ எல்லாம் வீட்டை சொல்லிட்டாங்க. அப்போ வீட்டை கேட்டு நான் பைக் கேட்டு சண்டை பிடிப்பேன். ஒரே பைக்கால் தான் வீட்டே சண்டை வரும். அதோட சரின்ட்டு அம்மாவும் சொல்லிட்டாங்க. நான் 10ஆம் ஆண்டில் கேட்டேன். அப்போ 10ஆம் ஆண்டில் கேட்க அவங்க சொல்லிட்டாங்க, சரி நீ ஓ லெவல் பாஸ் பண்ணு, நான் பைக் வாங்கி தரேன்னு. சரின்ட்டு நமக்கு படித்தாதான் பைக் போகலன்ட்டு, நமக்கு தான் பைக்குண்டா பெரும் பிரியம் மாதிரி. சரி ஓகே, நம்ம படித்து தான் இந்த பைக்கை வாங்கணும் போலன்ட்டு ஸ்கூலே போக மாட்டேன். ஒழுங்கா பைக்குக்காக ஸ்கூல் போய் எக்ஸாம் எல்லாம் எடுத்து மேத்ஸு இங்கிலீஷோடலாம் பாஸ் பண்ணிட்டேன். பாஸ் பண்ணி ரிசல்ட்ஸும் வந்த பிறகு நான் கேட்டேன்னா பைக் இப்படி வாங்கிட்டாங்கன்ட்டு ரிசல்ட்ஸ் வந்தாண்டே கேட்டேன்னா. அப்போ வீட்டை சொன்னாங்க, பைக் அப்போ புதுசு பைக் என்னென்னு சொல்கிறாங்க, பைக் நின்ற ஸ்டார்ட். அப்போ பைக் நின்றுட்டப்போ எல்லாம் நின்று ஒரு 6-7 மந்த்ஸ் இருக்கும். இப்போ பைக் நின்றோடனே RC 200 எல்லாம் 6.5 லட்சம் 7 லட்சம் செகண்ட் ஹேண்ட் பைக் அப்படி ஒரு ரேட்டில் இருந்தது. 7 லட்சம் 6.5 லட்சத்துக்குலாம் நின்றது. BH நம்பர்லாம் 5 வரைக்கும் இருந்தது. அப்போ அந்த பைக் வாங்குவோம்னு சொல்ல, அப்போ அம்மா சொல்லிட்டாங்க, இல்லை புது பைக் வாங்குவோம், ஷோரூமில் இறக்க விட்டு வாங்குவோம்னு சொல்லிட்டாங்க. சரின்னுட்டு சரி ஓகேன்னுட்டு, சரி எப்படின்னு நம்ம பைக் வாங்க தானே போகணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் இருந்தது தான். பைக்கும் வரையலை. ஸோ அது சரியான ஒரு எனக்கு மனசுக்கு சரியான ஒரு தாக்கம் மாதிரி. RCன்னுட்டு என்னடா இப்போ NS வாங்கிட்டோம். சரி, அந்த கதையும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு RC விடுத்தா அந்த என்னன்னு சொல்கிறோம், ராஜாக்கெல்லாம் சொல்கிற மாதிரி போட்டால் ராஜாவேசம் தான் போடணும் அப்படின்ட்டு இருந்த என்ன மந்திரி ஆக்கி விட்டுட்டாங்க.
அது மாதிரி ஆர்சி தான் வாங்கினா ஆர்சி தான் வாங்கணும், இல்லாட்டி பைக்கே வாங்குற இல்லைன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன்னா அதுக்கு பிறகு என்னென்னு சொல்கிறது, பைக்கெல்லாம் சரியான ரேட் கூட வெடிக்கிட்டோன்னே நானும் வீட்டை எல்லாம் நிறைய சண்டையெல்லாம் நடக்கும். அம்மாவுக்கும் எனக்கும் எல்லாம் பைக்குக்காயே நிறைய சண்டை நடக்கும், எத்தனையோ தடவை பிரச்சனையெல்லாம் பட்டிருக்கும். அப்படி விட்ட ஒரே இந்த பைக்கெல்லாம் சண்டை, நான் பைக் கேட்டோடனே சண்டை நடக்கும். சரின்னுட்டு அம்மாவும் ஒரே பார்த்து கொண்டு வந்துட்டு, அப்போ எங்களோட அம்மா வந்து சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு சேர்த்து வச்ச காசு ஒரு 4 லட்சம் ரூபா இருந்துச்சு. சரின்னுட்டு நான் வந்து ஏலெவல் ஸ்டார்ட் ஸ்கூல் போகலிட்டேன், இடெக் படிச்சேன்னா நான் இப்போ ஸ்கூல் போக ஏலெவல் ஸ்டார்ட்டில் எனக்கு வந்து இங்கே என்னென்னு சொல்கிறேன், வலிக்கிட்டோடனே இந்த பைக்குன்னு இருந்தோடனே அந்த பைக் இல்லைன்றோடனே அந்த என்னென்னு சொல்கிறேன், எனக்கு வந்து அந்த ஒரு பெருசாக ஒரு தாக்கம் மாதிரி. இந்த எங்களோட ஏஜ் பொடியங்கள்லாம் என்னென்னு சொல்கிறேன், பெருசான பைக் இல்லை, அந்த பெரிய ஆட்கள் ஓடுறத பார்த்தோன்னா சரி நம்ம வாங்கணும் அப்படின்னு. அப்போ யோசிச்சுட்டு ஏலெவல் போகிறேன், ஸ்கூல் போய் கிளாஸ் போனால் அப்போ எங்கட வயசு உள்ள பொடியங்கள்லாம் அங்கே நார்மல் பைக்லாம் வருவாங்க. நார்மல் பைக்கில் வந்தாலும் வந்து அவங்கெல்லாம் ஸ்கூல் முடிய நார்மல் பைக்குனால அவங்க வீட்டை போயிடுவாங்க. வீட்டை போனோடனே அவங்க திரும்ப அடுத்த கிளாஸுக்கு வந்துடுவாங்க. அப்போ நான் அங்கே இருந்து திரும்ப பஸ் ஏறி தான் வீட்டை வந்து திரும்ப கிளாஸுக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன், சரியான ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன். அப்போ ஒரு மாதம் போனேன். 1 மாதம் போட்டு எனக்கே ஒரு மாதிரியாக போயிட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நக்கல் அடிக்க வலிக்கிட்டாங்க. என்னடா இந்த போகும்போதே இந்த கேடிஎம் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த என்எஸ் போகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. யோசிச்சுட்டு எல்லாரும் நக்கல் அடிக்க வலிக்கிட்டாங்க. என்னடா இது இப்படி போயிட்டு நம்ம ஒருவேளை பைக் வாங்கலாம் போயிருமோன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சரியாக மனசு உடைஞ்சிட்டு நான் 2 நாளாக ஸ்கூல் போகிறையில் அம்மாட்ட எல்லாம் சரியான சண்டை பிடிச்சி நான் பைக் வாங்கி தராட்டி ஸ்கூல் போக மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டேன். அதோட 2 நாள் எனக்கு வந்து அப்போ வந்து 18 வயசு ஸ்டார்ட் ஆகினோடனே அப்போ எந்த அக்கௌண்ட்டில் ஒரு காசு இருக்குதானே அதை எடுத்து நம்ம ஒரு சின்ன லீசிங்கில் வாங்குகிற பிளான்லாம் எனக்கு இது அந்த பிளானே இல்லை. நான் லீசிங்கில் எனக்கு பிடிக்காத, அதனால நான் லீசிங்கில் வாங்க மாட்டேன். அப்போ சரி ஓகே 4 லட்சம் ரூபாய்க்கு இன்னும் ஒரு பட்ஜெட்டில் ஒரு நல்ல பைக் இருக்குதுன்னு பார்த்து வாங்குவோம்னு யோசித்தோடனே அப்போ வந்து 4 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஃபேஸர்கள் அப்படி எப்செட் அந்த சுசுக்கி ஜிக்ஸர் அதுகளெல்லாம் இருந்தது. சரின்னுட்டு எனக்கு பிளானே இல்லை, அதெல்லாம் வாங்குகிற பிளானே இல்லை. அப்போ சும்மா அந்த இதெல்லாம் பார்த்து கொண்டிருப்பேன், நம்மளால் அதுதான் ஏழுண்டா நம்ம அதுதான் செய்யலும்னு சொல்லிட்டு நான் பார்த்து கொண்டிருப்பேன். அந்த பைக்கோட ஃபெசிலிட்டிஸ் எப்படி அது இதெல்லாம் பார்த்துட்டு அம்மாவோட சண்டை, அந்த நைட் சண்டை, முதல் நாள் சாப்பிட அந்த நைட் சண்டை, நாளைக்கு நான் போயிட்டு கொண்டு இருக்க காசை எடுத்துட்டு நான் போய் இந்த பைக்கை வாங்க போகிறேன்ட்டு. பழைய பைக் தான் அம்மாட்ட சொல்லிட்டு, பழைய பைக் தான் எனக்கு அது பிரச்சனை இல்லை, நீங்கள்லாம் காசு தர தேவையில்லை, நான் போய் வாங்குவேன்னு சொல்லிட்டேன். அதோட அம்மாவுக்கு ஒரு மாதிரியாக போயிட்டு அதுக்கு பிறகு அம்மா சொன்னேன், சரி ஓகே உன்ற இஷ்டத்துக்கு என்ன பைக் வாங்க போகிறான்னு பார்த்து வாங்குவோம்னு அம்மா சொல்லிட்டார். அம்மா சொன்ன உடனே அப்போ வந்து எங்களோட அண்ணாக்காரப்படி ஒருத்தந்தான், அப்போ என்னோட தான் நல்ல க்ளோஸ். அப்போ அவன் வந்து என்எஸ் தான் வச்சுருந்தோடனே உண்மையிலே வந்து என்எஸ் எனக்கு கடைசி வரைக்கும் பிடிக்காத ஒரு பைக். என்ன சொன்னால் எனக்கு பிடிக்காது உண்மையிலேயே. ஆர்சி தான் போட்டால் ராஜாவேசம் தான் போடணும் அப்படின்ற மாதிரி. டியூக்கும் பிடிக்காது, ஆர்எஸும் பிடிக்காமே போயிட்டு ஆர்சி தான். அப்போ அண்ணா அவன் வந்து என்ன கிளாஸுக்கெல்லாம் ஏற்றி இறக்குவான். அப்போ கொஞ்சம் துண்டில் சாட்டர்டே சண்டே எல்லாம் கிளாஸில் எல்லாம் கொண்டு விடுவான்னு வரும். அப்போ என்எஸ் வந்து சரியான அப்போ கொஞ்சம் பொடியெல்லாம் வந்து டவுனுக்குள்ளே அப்படி இப்படி தெரிஞ்சோடனே அப்போ 200 சரியான பவர்ஃபுல்லான மிஷின் அது என்எஸ் 200. அப்போ ஆர்எஸுக்கும் என்எஸ்ஸுக்கும் ரேஸ் வச்சா எது ஓடும், என்எஸ் தான் ஓடும். சரி ஓகேன்னுட்டு அப்போ இவனோட சேர்ந்துருந்துட்டேன், அண்ணாவோட சேர்ந்துட்டேன். அவனு சொல்லிட்டான், அண்ணா சொல்லிட்டான், நீ என்ன சைடு அவன் எனக்கு பேத்தி விட்டுட்டான். சரி ஓகே நம்ம அப்போ வந்து என்எஸ் எல்லாம் வந்து 9 lakhs கிட்ட போகுது, 950 கிட்ட போகுது ஏபிஎஸ் மாடல். ஓகே ஏபிஎஸ் மாடல் இவ்வளோ போகுதுன்னு யோசிச்சுட்டு ஆர்சி 200 எல்லாம் பார்த்தா 13 லட்சம் 13 லட்சம். அப்போ எனக்கே ஒரு தோட் என்னென்னா நம்மகிட்ட அவ்வளோத்துக்கு வசதி இல்லை, 13 லட்சம் கொடுத்து வாங்குற அளவில்.
சரி ஓகே நமக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு பைக் ஒன்று வாங்குவோம். அப்படி மற்ற கேடிஎம் எல்லாம் எடுத்தால் இங்கே வந்து உடனே பார்ட்ஸுகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளல. அது அப்படி ஒரு பிரச்சனையில் நான் வந்து அவனும் சொன்ன உடனே 2 பேரும் ஒன்றா வாங்கி செய்வோம் அப்படி இப்படி சொன்னோடனே எனக்கு வந்து என்ன சொல்ல பிடிக்கும். சரின்னா அந்த நைட் பார்த்தோன்னா முல்லைத்தீவில் ஒரு என்ன சொல்கிற ரெட் கலர் என்எஸ். அப்போ அவர் வந்து 860 சொன்னவர். ஏபிஎஸ் மாடல் தான். எனக்கு ரெட் கலர் பிடிக்கல, வாங்கினா பிளாக் கலர் தான் வாங்கணும். சரி என்எஸ்ல வாங்கினா சரி ஓகே, ஓரளவுக்கு பிளாக் கலர் அது வாங்கி மனசை தேத்தி கொள்ளுவோன்ற மாதிரி. சரி ஓகேன்ட்டு ரெட் கலர் என்எஸ்ஸை காய்ச்சா. அப்போ நான் வந்து பைக்கல் வீடியோஸ் தானே பார்த்து கொண்டு போனேன். அதை விட அண்ணாவோட சேர்ந்து இந்த பைக்குக்கு இவ்வளோ கொடுத்தாதான் லாபம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மைண்ட் செட்டில். அப்போ 850 தான் லாஸ்ட் பைக் சொன்னோடனே 2 டயரும் தேஞ்சிருந்தது, கொஞ்சம் வேலை கிடந்தது. ஒரு செயின் செட்டெல்லாம் போய் 30,000 கிலோமீட்டர் கிட்ட ஓடி இருந்தது. இப்போ எனக்கு அது நட்டம் மாதிரி தெரிஞ்சது. அதோட நான் வந்து அந்த பைக் வேணாம்ட்டு சொன்னோடனே அதுக்கு பிறகு கொழும்புல நான் வந்து ஃபேஸ்புக்கில் தட்டி பார்த்து அடுத்த நாள் இந்த பைக் எடுக்க 860 பிரச்சனை இல்லை, அம்மா சொல்லிட்டா நீ ஸ்கூல் போன்னு சொல்லி அந்த பைக் எடுத்து தர பிளான் எனக்கு. சரி ஓகேன்னுட்டு அண்ணாட்டையும் நான் சொல்லிட்டேன். அப்போ அண்ணா சொன்னால் 860 அது கூட. அம்மாவும் வந்து அவருக்கு காசு தரேன்னு சொல்கிற டைமே நம்ம வாங்கிடணும்ன்ற ஒரு எண்ணமும் இருந்தது. சரி ஓகே, அதுக்குள்ளே அந்த நாளைக்கு விடிய போகிற டைமில் பின்னேரம் எல்லாம் காய்ச்சி எல்லாம் சரி. அப்போ யோசிச்சுட்டு நாளைக்கு நைட் வந்து பஸ் ஏற போகிறேன் பைக் எடுக்கிறதுக்கு. ஓகேன்ட்டு அதுக்கிடையில் வந்து என்எஸ்லேயே விலை குறைஞ்ச என்எஸ்ஸா ஓரளவுக்கு பார்த்துக்கிட்டு எடுப்போம்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் இருந்து இக்மன்லேருந்து எல்லா இடத்துலையும் தேடினா கொழும்புல பானந்துறைன்னு சொல்லி ஒரு இடத்துல ரெட் கலர் என்எஸ் ஒன்று நின்றது. ஃபோட்டோக்கெல்லாம் பார்க்க வேறு லெவலில் இருந்தது. அவர் வந்து எனக்கு 7,60,000 காசு சொன்னவர். ஏபிஎஸ் என்எஸ் ரெட் கலர் ஒரு 27,000 கிலோமீட்டர் ஒன்று வாக்கில் BIT நம்பர் 2020. அப்போ என்எஸ் நல்லா இருந்தது. 2 புட்ரஸர் மட்டும்தான் இல்லைன்ற மாதிரி எனக்கு இருந்தது. சரி ஓகே இந்த என்எஸ் நல்லா தானே இருக்குது ஓகேன்னு சொல்லிட்டு போய் பைக் இங்கேருந்து நாங்கள் அடுத்த நாள் வந்து காசெல்லாம் அம்மா வந்து எந்த அக்கௌண்ட்டில் இருக்க நாலேஜில் காசையும் புட்டச்சு எடுத்து அம்மாவும் நகைகள் அடகு வச்சு எனக்கு ஒரு 8,00,000 காசு தந்துட்டாங்க. 820 கிட்ட சம்திங் தந்தாங்க. 820 830 கிட்ட தந்தாங்க. பஸ் காசெல்லாம் சேர்த்தா கூட வரும். டோட்டலாக பார்த்தோம் சார் 850 கிட்ட தந்தாங்க. சரி ஓகேன்ட்டு 850 காசையும் வாங்கிட்டு ரெடி கேஷாக காசில் வாங்கிட்டு கையில் வாங்கிட்டு அண்ணாவுக்கு ஃபோன் எடுத்து சொல்லிவிட்டேன். அண்ணா இப்படி பைக் எடுக்க போகணுன்னா அண்ணா ஓமுன்னு சொல்லி ஏசி பஸ் எல்லாம் புக் பண்ணி கொழும்புக்கு போயிட்டோம். விடிய வேலைன்னா 5 மணிக்கு கொழும்பு வேணுன்னா அண்ணா வேலை செய்கிற இடத்துக்கு போயிட்டு அங்கே நின்றுட்டு பைக் வாங்க போயிட்டோம். பைக் வாங்க ஒரு பஸ்ஸில் போனால் அங்கே போய் பைக்கை பார்த்தா என்னன்னு சொல்கிறது, பைக் வந்து விழாத இடமே இல்லை. அவ்வளோத்துக்கு விழுந்து உடைஞ்சி இந்த புக் ப்ரெஷர்லாம் உடைஞ்சி கிளச் லீவர் உடைஞ்சிருக்கு, பின்னுக்கு அது உடைஞ்சிருக்கு இது உடைஞ்சிருக்கு. அவர்கிட்ட கேட்க அது அங்கே எடுக்கலாம் இங்கே எடுக்கலாம் அவ்வளவுதான் முடியும் இவ்வளவுதான் முடியும்னு சொல்லி அவர் விலையை குறைச்சி எங்களுக்கு பைக்கை தள்ளுற பிளான். அதுக்கப்புறம் சரி ஓகே பார்ட்ஸ்னாலும் ஓரளவுக்கு எடுத்து செஞ்சு கொள்ளலாம்னு யோசிச்சுட்டு என்ஜினை கீழே கொண்டு பார்த்தா உயிரெல்லாம் ஊற்றி வடிப்பட்டு எனக்கு ஏதோ மனசே விட்டு போயிட்டு. அதோட இது வேணாம் இது சரி வராயின்னு அண்ணாட சொல்லிட்டு திரும்பியுமே மன்னார் வர்றதுக்கு பஸ் ஏறிட்டோம். பஸ் ஏறினா என்ற முகாமே சரியில்லை. ஐயோ என்னென்னு சொல்கிறேன் அந்த சுச்சுவேஷன்லாம். ஒரு பைக்கு அப்போ அம்மாட்ட சொல்லியாச்சு இப்படியெல்லாம் பைக் கொண்டு சரி வரையலைன்னு சொன்னோன்னே அம்மாவுக்கும் ஹாப்பி என்னண்டா திரும்ப காசு வரப்போகுது என்னட்டேன்னு. திரும்ப வீட்டை கொண்டு வந்து கொடுத்தா காசு திரும்ப பைக் வாங்குறது கேட்டால் தரமாட்டாங்களே. அதோட யோசிச்சுட்டு என்ன பைக் கிடைக்கிறதோ வாங்கிடணும் அதை மாதிரி தான் எனக்கு மைண்டில் இருந்தது. சரின்னுட்டு எனக்கு வந்து ஓகே ஃபோனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணேன். எனக்கு வந்து அதுக்கு பிறகு நான் வந்து கொழும்பு பஸ் ஏறி கொழும்புல இருந்து நார்மல் பஸ்லாம் மன்னார் வர்றதுக்கு வெளிக்கிட்டா இடையில் வந்து அண்ணா கொஞ்சம் லிங்க் இருந்தது. அப்போ அண்ணா வந்து சொன்னவன் பாப்பம் இடையில் பார்த்து எதுவும் பைக் இருந்தால் அடுப்பம்ட்டு செட் பண்ணி பவுனியால் ஒரு சேலர் வாழ்கிட்ட நின்றது இந்த பைக்கில் BIRNS ABS. அப்போ அந்த பைக் வந்து அண்டு தான் சேலுக்கே வந்தது. இவர் சேலுக்கு கூட போடல அந்த பைக்கை. அவர்கிட்ட வாங்கின வாக்கில் அப்படியே நின்றது நைட்டு. அப்போ
நான் வந்து அண்ணா சொன்ன நம்பர் தந்துட்டு இந்த நம்பர் எடுத்துக்க சொல்லி என்எஸ் நிற்கிறான்னு கேட்க அவர் சொன்னவர் என்எஸ் நிற்கிது 8,20,000 ஏபிஎஸ் என்எஸ் நிற்கிது சொல்லிட்டாங்க. நான் போய் பார்த்தா அந்த சேலில் வந்து 2 பைக் நின்றது. டியூக் 12500 நின்றது, சாரி டியூக் 200 நின்றது, என்எஸ் 200 நின்றது. என்எஸ் 200 டியூக் 200 வந்து கிட்டத்தட்ட ஒரே ப்ரைஸ் தான். பிஜி நம்பர் டியூக் 200 நின்றது, என்எஸ் 200 பிஐ நம்பர் தான் நின்றது. சரி ஓகேன்ட்டு நான் வந்து போனோடனே என்எஸ் தான் பார்க்க போனது. நான் போனோடனே விருண்டு டியூக்கில் ஏறி இருந்துட்டேன். டியூக்கில் போயிருந்து பார்த்தா டியூக்கு 2 டயரும் போயிட்டு, இன்ஜெக்டர் மோட்டர் போயிட்டு, அப்படி எப்படி கொஞ்சம் பிரச்சனை. சரின்னு யோசிச்சுட்டு டியூக் வேணாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் மனசு கேட்கல டியூக்லேயே போய் ஏறி இருந்துட்டேன். டியூக்கில் போய் ஏறி இருக்க பிறகு என்னென்னு சொல்கிறது, இன்ஜெக்டர் சரி ஓகே டியூக்கே எடுப்போம்ன்ற மாதிரி எனக்கு மைண்ட் செட் போயிட்டு உடனே. அதுக்கப்புறம் தம்பிகிட்ட கோடுத்து கேட்டேன். தம்பிடே என்னடா இப்படி 2 பைக் நிற்கிது, என்ன பைக்குடா வாங்கன்னு சொன்னோன்னே தம்பி சொல்லிட்டான், இல்லை நீ என்எஸ் இருக்கேன்லாம் போனோன்னே நீ என்எஸ்ஸே வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டான். சரின்ட்டு தம்பிக்காக தான் நான் என்எஸ்ஸே எடுத்தேன் ஃபஸ்ட். இல்லாட்டி நான் டியூக் தான் வாங்கியிருப்பேன். சரின்ட்டு தம்பிக்கு இப்போ நம்ம வந்து வீட்டை கொண்டு வரோம், அது வந்து தம்பிக்கு பிடிக்காடி நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். சரின்ட்டு என்எஸ்ஸே கொண்டு வந்தேன். என்எஸ் காய்ச்சி ஒரு மாதிரி 8 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினேன்னா என்எஸ்ஸுக்கும் வந்து 2 டயரும் போயிட்டு அப்படி இப்படி பைக் வந்து நல்லா இருந்தது. என்எஸ் வந்து அந்த என்எஸ் தரமாக இருந்தது, எனக்கு பிடிக்கும் அப்படின்னு இப்போ வரைக்கும். அது வந்து இப்போ வந்து இன்னொருத்தனை கொடுத்து அவன் எக்ஸ்பிளைன் பட்டு அந்த கதையை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு. இது என்னண்டு அதுக்கு பிறகு வீட்டை கொண்டு வந்துட்டேன். வீட்டை நீட்டாக பைக் எடுக்க 8 மணி கையில் வந்து என்னென்னு சொல்கிறது, ஒரு 2000 ரூபா காசு தான் இருந்தது. வலிச்சு துடைச்சி எல்லாம் காசெல்லாம் கொடுத்துட்டோம், ரெடி கேஷெல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. 2000 காசு இருந்தால் அதில் இருந்தால் உடனே பெட்ரோல் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு அண்ணா பண்ணி மண்ணால் அடக்கி விட்டு ஃபஸ்ட் டைமில் என்எஸ் ஓடி எனக்கு பழக்கம் இல்லை. அண்ணாட என்எஸும் வந்து இருந்துருக்காக தான் ஓடுவேன். என்எஸ் பிடிக்காதானே நான் ஓட மாட்டேன். அப்போ பாலத்தடியால் வர சரியான தள்ளு காற்று, ஒரு மாதிரி விழுந்துருமோட பயத்தில் எல்லாம் ஒரு மாதிரி தவண்டு என்எஸ் தான் சரியான கண்ட்ரோல் பண்ணுற பவரை கண்ட்ரோல் பண்ண 50 தாண்டி ஓடி இருக்க மாட்டேன். நான் தள்ளு காற்றுக்குள்ளேயே ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கொண்டு ஒரு மாதிரி வீட்டை வந்து சேர்த்துட்டேன். வீட்டை கொண்டு வந்து சேர்த்தா அம்மாவோட முகம் சரியில்லைண்டா இவன் காசு கொண்டு வரேன்னு சொன்னானே திடீர்னு பைக்கை வாங்கிட்டு வந்துட்டான்ட்டு அம்மாவுக்கு ஒரு இது. தம்பிக்கெல்லாம் சந்தோஷம், பைக் எடுத்ததெல்லாம் சந்தோஷம். தங்கச்சிக்கும் ஓரளவுக்கு ஓகே இந்த மாதிரி. அப்போ அதுக்கு பிறகு இதுதான் பைக் வந்து ஃபுல் ஸ்டோரியுமே. இப்படி வந்து நான் பைக்கை எடுத்துட்டேன். அதுக்கு பிறகு 3 மாதம் போக கொஞ்சம் ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் கொஞ்சம் டைட் ஆகிட்டு அதோட பைக் கொடுப்போம்னு சொன்னால் 3 மாதம் 4 மாதம் சரியாக வச்சுருந்தேன் நான் அந்த பைக்கு. 4 மாதத்துக்குள்ளே 4 மாதத்தில் வந்து பைக்கை நான் வந்து 28,500 எடுத்தேன். பைக் நான் கொடுக்கும்போது 32,500. நான் வந்து 4 மாதத்தில் இந்த ஒரு 5,000 கிலோமீட்டர் 5,500 கிலோமீட்டர் கிட்ட ஓடிட்டேன். ஓடி எல்லாம் படியா என்ன சாப்பிடலாம் கையில் படிச்சு போனோடனே லோங்கெல்லாம் கொண்டு போக மாட்டேன். அப்போ எங்கே எங்களோட இடத்துலேருந்து மன்னார், அடமல்லேருந்து மன்னார் அப்படி தான் போய் வரும். முருங்கன், மன்னார், அடமல் எவ்வளோதான், வேறு எங்கேயுமே போனோம் இல்லை. மவுனியா ஜாழ்ப்பாணம் கூட போனோம் இல்லை அந்த பைக். அப்போ வந்து தனியாக போகிறதுக்கும் லைசன்ஸ் இல்லை. அப்போ மெயின் பிரச்சனை லைசன்ஸ் இல்லை. என்ன லைசன்ஸ் இல்லைன்றதுனால சும்மா பம்மி தான் ஓடி வந்து தெரியுறாரு. அப்போ வந்து கொஞ்சம் ட்ராஃபிக்காக பழக்கம் பண்ணோடனே அவங்களோட டியூட்டி டைம்கள் தெரியும் எனக்கு. இப்போ டியூட்டி டைம்கள் தெரிஞ்சோடனே இந்த டைமில் டியூட்டி மாறுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த டைமுக்குள்ளே கிளாஸ் போகிற டைம்லலாம் அந்த கெப்புக்குள்ளே போயிடுறது. இப்போ விடிய டியூட்டி வந்து 6 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் டியூட்டி, எனக்கு 3 மணி கிளாஸ். நான் ஒரு 1:45 கிளாஸை முடிச்சுட்டு அப்போ 1 மணிலேருந்து 1:30 வரைக்கும் அந்த ட்ராஃபிக்காராக்கள் நிற்க மாட்டாங்க. அந்த சாப்பாட்டு டைம்னால அதுக்கு போயிடுவாங்க. அந்த கேப்பில் நான் மன்னார் போயிடுவேன். மன்னார் போயிட்டு சுற்றி அடிச்சுட்டு பிறகு வர்ற டைமில் 6 மணி ஆகும். 6 மணிக்கெல்லாம் பாலத்தடியில் டியூட்டிக்கு நிற்க மாட்டாங்க. 5 மணி வரைக்கும் நிற்பாங்க. 5 மணிக்கு பிறகு அங்கே முருகன் ஹைவேக்கு போயிடுவாங்க. அப்போ வந்து இப்படியே மாறி போயிட்டு இருந்து அதுக்கப்புறம் ஓகே பைக்கை சரியான டைட் ஆகிட்டு எனக்கும் சரி ஓகே பைக்கையும் கொடுப்போம் அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு மன்னாரில் ஒரு படியன் நான் ஆறுன்றெல்லாம் பேர் சொல்ல விரும்பல. அப்போ பைக்கை கொடுத்தேன். சரியாக 8 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்தேன்னா 8 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்க அவர் வந்து 6 லட்சம் ரூபா அப்போ இந்த பைக் லீசிங் பண்ணாங்க. 1,70,000 கையில் தந்துட்டு சொன்னவர்
நல்லா தான் காய்ச்செல்லாம் பழகினேன். இப்போ 1,20,000 கையில் வந்துட்டு பேலன்ஸ் லீஸ் கம்பெனி எனக்கு 6,00,000 தந்தாங்க. அப்போ பேலன்ஸ் 30,000 பிரதர் நான் 3 டேஸில் தாரேன்னு சொல்லி கேட்டேன். சரி ஓகேன்னு நான் நம்பிக்கை தானே அப்படின்னு சொல்லி நல்லா தான் காய்ச்சி பழகினேன். அப்போ சரி நம்பிக்கை தானேன்னு சொல்லிட்டு நான் பைக்கு கொடுத்துட்டு ஒரு 3 டேன்னு சொன்னவர். அப்போ அது வரைக்கும் நல்லா தான் இடையில காய்ச்சி கொண்டு வந்தவர். ஒரு 5 டேக்கு பிறகு விட்டுட்டு பிரதர் என்ன பிரதர் நான் காசு கேட்டேன், உங்களால் 7 முடியாது அது தாங்க பிரதர். அப்போ அவர் சொன்னேன் பைக் டயர் போயிட்டு அது போயிட்டு இது போயிட்டுன்னு சொன்னார். நான் இப்போ வந்து பின்டயர் மாற்றினா முன்டயர் மாற்றல. அப்போ எல்லாம் சொல்லி தான் கொடுத்தேனா. ஓகேண்டு அதுக்கப்புறம் டயர் போயிட்டு அது இது சரி ஓகே இப்போ டயர் போனால் உங்களுக்கு ஒரு 10,000 காசை கழிச்சு 20,000 தாங்க அப்படின்னு சொல்ல இல்லை எனக்கு காசு தரையில அதே அப்போ எப்படின்னு சொன்னேன். அப்போ சரியான மனசு கஷ்டமாக போயிட்டு என்னடா இப்படி இன்னொரு ஆளை நம்பி சரியாக நட்டத்தில் கொடுத்துட்டோமே அப்படின்ற மாதிரி சரியாக மனசுடைஞ்சு போய் டைம் வந்து இந்த என்னென்னு சொல்கிறேன் பைக் வச்சிருந்துட்டு இல்லைன்னா அது ஒரு பெரிய ஒரு தலையடி. அதுக்கு பிறகு யோசிச்சேன் ஒருக்குள்ள யோசிச்சோடனே பிறகு நியூஸ் வந்தது அந்த என்எஸ் வந்து அடிபட்டுட்டுன்னு சொல்லி. இப்போ அதோட எனக்கு வந்து என்ன மைண்ட் செட்டுக்கு வந்தேன்னா நான் இந்த என்எஸ் என்னோட இருந்த டைமில் நான் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். அந்த என்னை பொறுத்தவரை பைக்கும் ஒரு உயிர் மாதிரி தான், என்னெல்லாம் அரவாசி அது அப்படின்ற மாதிரி. அப்போ அதுக்கே விளங்கி இருக்கு போல் அது என்னை விட்டு போனதான் அது ஆக்சிடெண்ட் ஆகிட்டோ அப்படின்னு தெரியலன்ட்டு எனக்கு இன்னும் அந்த பைக்கை வந்து இன்னும் பிடிக்க வலிக்கிட்டுச்சு. அப்போ அதுக்கப்புறம் ஆக்சிடெண்ட் ஆன பிறகும் அவரோட வந்து ஒழுங்காக இருக்கல. அதுக்கப்புறம் ப்ராப்ளமில் லீஸிங் கட்டாமல் அப்படி லீஸிங் ஆராக்கெல்லாம் போயிட்டு அப்படி பிரச்சனை முடிஞ்சோடனே அதான் இன்னொரு ஆக்கில் ஏமாந்துனா அவங்களுக்கு வந்து அழிவு வந்து கட்டாயம் இன்னொரு பக்கத்தால் ஏதோ ஒரு பக்கத்தால் வரும். நான் வந்து அந்த மனசு வந்ததுனால என்னை பொறுத்தவரை நான் அப்படி தான் யோசிக்கிறேன். நான் வந்து மனசு வந்ததுனால தான் அவருக்கு வந்து இவ்வளோ ப்ராப்ளமுமே நடந்த மாதிரி தான். ஏன்னா நான் ஒழுங்காக சாப்பிடவும் இல்லை நித்திர கொள்ளவும் இல்லை அப்படின்ற மாதிரி சரியாக கவலைப்பட்டேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரியை வந்து ஃபுல்லாகவே நான் சொல்லி முடிச்சேன். இப்போ வச்சுருக்க பைக் வந்து எனக்கு வந்து இது வந்து எனக்கு 5வது பைக். இடையில வந்து சும்மா நார்மலாக இடையில கொஞ்சம் வச்சுருந்தேன். அன்னாடை வாங்கி வச்சுருந்தேன், அப்படி கொஞ்சம் வச்சுருந்தேன். நான் இப்போ RX 100 வாங்கினேன், நான் RC வச்சுருந்தேன், அப்படி கொஞ்சம் வச்சுருந்தேன். அதுக்கெல்லாம் வந்து நான் அப்புறம் சொல்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு பைக்கோட ஸ்டோரி வந்து இதுதான். ஓகே, இந்த பைக்கோட ஸ்டோரி வந்து இன்னும் வேறு லெவல். நான் அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பைக்கெல்லாம் வந்து எடுக்கிற பிளான்லேயே நான் இல்லை. இதை வந்து நான் ஷொர்ட்டாக சொல்லி முடிக்கிறேன். இதை வந்து நான் ஒரு RX 100 வாங்கினேன்னா RX 100 வாங்கினதுல அது வந்து என்ன மக்கள் பண்ணால் போகிற இடத்துல எல்லாம் நின்றும். அது வந்து கெத்தாக இருக்கும். அது என்ன சனியம் பிடிச்ச இதுன்னு தெரியல, போகிற இடத்துல எல்லாம் நின்றும். எனக்கு வந்து அது எரிச்சல் மாதிரி, ஐயோ என்னடா இது சவுண்டெல்லாம் கெத்தாக இருக்கும். பெட்ரோலும் வந்து சொன்னால் 15 கிலோமீட்டர் ஓடணும்னா 2 லிட்டர் பெட்ரோல் ஓடணும் அப்படி. அப்போ என்னடா இதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு நமக்கு போகிறது நான் விசராக ஆகிடுமே யோசிச்சுட்டு எப்படியா கஷ்டப்பட்டு என்எஸ் வாங்கினோன்னு எங்கள் அண்ணா வாங்கி வச்சுருந்தேன் என்எஸ். இது அதுக்கப்புறம் அந்த பைக்கை விற்று தான் அம்மாரை மண்டையை கழுவி இந்த பைக்கை எடுத்துட்டேன். அம்மாவுக்கு என்ன சொன்னேன் நான் எடுக்கப்படுறேன்னா அம்மா அதை பெருசாக எடுக்க நினைக்கல. சடார்னு போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு வந்த பிறகு அம்மா 2-3 நாள் காய்க்கல. பிறகு வந்து காய்ச்சல் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. இது வந்து திடீர்னு எடுத்த முடிவு. இது ஒரு இந்த பைக் எடுத்த வந்து ஒரு 2 நாள் முடிவு. ஒரு நாள் பார்த்தேன்னா அதுக்கு அடுத்த நாள் எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி. இந்த பைக்கும் சரியாக கேவலமாக தான் கிடந்தது, உண்மையிலேயே படு கேவலமாக கிடந்தது. நான் தான் எல்லாமே ஃபுல்லாக செஞ்சு எடுத்தேன் அவ்வளோத்துக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைக்கோட ஃபுல் ஸ்டோரி வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.